ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி காயை வச்சு எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தக்காளி காய், ஒரு நல்ல பச்சை தக்காளி காய் எடுத்து ஒரு 5 தக்காளி காய் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. ஏன்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5 தக்காளி காய், அதே அளவுக்கு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சு, வானல் ஹீட் ஆனது எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் நல்லா வதங்கும். இதை கொஞ்சம் இடையில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இதை மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பாத அளவுக்கு நல்லா வதங்கி அந்த தக்காளிலாம் லைட்டாக கலர் மாறினா போதுங்க. இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சின்னதாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சு, தாளிப்பு கரண்டி ஹீட் ஆனதும் எண்ணெயை போட்டுட்டு, எண்ணெய் ஹீட்டாக பார்த்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரக்குள்ளே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் லைட்டாக செவந்து வரக்குள்ளே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா 2-3 கிள்ளிட்டு அந்த கருவேப்பிலையும் அந்த தாளிப்பு கூடயே சேர்த்துக்குவாங்க. இதெல்லாம் ஒன்றா நல்லா பொரிஞ்சு வர பார்த்து அந்த சட்னியில் எடுத்து சேர்த்துடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுது. இந்த பாருங்கள், இவ்வளோதாங்க, இந்த சட்னி ரெடி ஆகிடுது. நீங்கள் சுட சுட இட்லியோட வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.